ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கதிரை ஜெயிலில் வச்சுருக்காங்க. அதை பார்த்த சரவணன் ஆகட்டும், நம்ம பாண்டியன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ராஜியுமே வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே அவங்கள பார்த்தோன்னே, கதிரை பார்த்தோன்னே ரொம்ப வேதனையாகி போச்சு. என்ன செய்ய ஏது செய்யன்ட்டு உட்காந்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா தப்பு செஞ்ச குமார் ஃபேமிலி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக துடிக்கிறாங்க. இவனை ஜெயிலில் போடுங்க, இவனை தூக்கு தண்டனை கொடுங்க, அவனை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, என் மையன் அப்படியாப்பட்டவன் கிடையாது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நான் கேட்டு சொல்கிறேங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜியும் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, இது எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும் கதிர் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு, அதனால நான் உங்களுக்கு ஊர்ஜிகமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் கண்ணால் பார்த்தேன், அப்பாவை பெரியப்பா இவன் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு குமார் சொல்கிறாரு. அதை கேட்ட சரவணனுக்கு கோவம் சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாரு. அடிக்க போனோன்னே இதுதான் தாமசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்களா, ரவுடி குடும்பம், இந்த குடும்பமே சேர்ந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடியே எவ்வளோ இதாக ஓங்கி அடிக்கிறான் பார்த்துங்க, இவனா தள்ளியிருக்க மாட்டேன், இவன் தள்ளியிருப்பேன், எங்கள் அண்ணனை கொல்றதுக்கு கூட ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வேலையை கையில் எடுத்துக்கிட்டா போலீஸ் நாங்கள் என்னங்க செய்கிறது, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு, இவனை தூக்கி உள்ளதாக வைக்க போகிறோம், என்னான்றதை அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறார் போலீஸு. என்ன சொல்கிறீங்க சார், இப்படிலாம் சொல்லாதீங்க சார், என் மையன் அப்படி பண்ணுறவன் இல்லைங்க சார் அப்படின்னு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. யார் என்ன சொன்னாலும் போலீஸ் நம்ம கதிரை ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டாங்க. இனி கதிரை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன விஷயமோ அதைத்தான் பார்க்கணும். சரவணன் பாண்டியன் போய் எவ்வளவோ கெஞ்சுறார், நீ சொல்கிறா கதிர் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான்னு கேட்குறார். நம்ம கதிர் சொல்லவே மாட்டார். கேட்டால் அவங்க மாமாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும், இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாமாவுக்கு கூட கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பிரச்சனை அதிகமாயிருமே அப்படின்னு பயப்படுறாரு. பயந்துக்கிட்டு இவங்க கேஸை மட்டும் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு இவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜியை கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. இவர் போகமாட்டேன்றாரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவாகட்டும், நம்ம ராஜி, நம்ம கோமதி, அவங்க மக எல்லாரும் உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ராஜியோட மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவாப்பழம் மாதிரி ஆயிடுச்சு. அழுது நான் போகிறேன், என்னால் கதிரை பார்க்காம இருக்க முடியாது, அங்கிட்டு எங்கள் அப்பா ஒரு பக்கம் உடம்புக்கு முடியாமல் கிடக்கறாரு, இங்கிட்டு கதிர் ஒரு பக்கம் போலீஸில் இருக்கேன், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, எனக்கு கதிர் வேணும், எனக்கு கதிர் வேணும் அப்படின்னு கத்துன்னு கத்துறாங்க ராஜி. கடைசியில் என்ன செய்றான்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் உள்ளே போகிறாரு. அப்போ ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் வரக்கூடாதுங்க, பெரிய ஆஃபீஸர் பார்த்தா என்னைய வைவாருங்க, நீங்கள் போங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் வர்றதுக்குள்ளே ஒரு நிமிஷம் என் மயன் கூட பேசிக்கிறேங்க சார் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. சரி 5 நிமிஷத்தில் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர், ப்ளீஸ்ப்பா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வேதனை தான்ப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பான்னு பாண்டியன் அழுகுறாரு. சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, இப்படி நாங்கள் ஒரு இடத்துல காசு கொடுக்குறதுக்காண்டி போயிருந்தோம் நானும் மாமாவும். அங்கே வந்த குமார் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, மாமாவை அடித்து வஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கையில் மாமாவை தள்ளி விட்டுட்டேன், அவனுமே தள்ளி விடணும்னு தள்ளி விடலை, எதர்ச்சியாக தள்ளி விட்டதில் மாமா விழுந்துட்டாரு, அதனால அடிபட்டுருச்சு, இவன் என் மேலே பழியை கொண்டு கொடுத்துறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, பழி அவன் செஞ்சிருக்கேன், உன்னை நீ ஏன்ட்டு அவன் பழியை ஏற்றுக்கிற? அப்போ இப்போ அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், அவருக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவங்க வீட்டில் அம்மா ஏதாவது செய்ய போய் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு அவருக்கு கூட கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் கஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம மேலே தானேப்பா, நமக்கு தானேப்பா ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் என்ன செய்யன்னு தெரியலை, ஏன்டா இப்படி பண்ணுற, அப்பா வேணாம்ப்பா, மாமா கண்ணு முழிக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம், அதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்றாங்க. அப்புறம் போலீஸ் வந்துடுறாங்க, திட்டுறாங்க, நீங்கள் போங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேணாங்க போங்கன்றாங்க. திட்டினோடனே போயிடுறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு. பிடிச்சா லைக் போட்டுக்கோங்க.